அருகே யமுனை நதிக்கரையில் கேளிக்கைகளுக்காகவே ஒரு மாளிகை கட்டப்பட்டது. அங்கு சுல்தான் அருகில் மதுக்கோப்பைகள் அடுக்கி வைக்கப்பட்டன. படுக்கையைச் சுற்றிலும் மதிமயக்கும் மங்கைகள். கேக்யூபாத் ஆட்சியில் ஒவ்வொரு மறைவிடத்திலிருந்தும் கேள்விக்குரிய பெண்கள் வெளிப்பட்டனர். ஒவ்வொரு தெருவிலும் கும்மாளம் தலைவிரித்தாடியது. நீதிபதிகள் கூட மதுமயக்கத்துடன் தெருவில் தள்ளாடி கொண்டிருந்தார்கள் என்று 400 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பாரசீக சரித்திர ஆசிரியர் ஃபெரிஷ்டா குறிப்பிடுகிறார். கேக்யூபாத் நெருங்கிய ஆலோசகராக வைத்துக் கொண்டது நிஜாமுதீன் என்கின்ற விஷப்பாம்பை. சுல்தானை தொடர்ந்து மதுமயக்கத்திலும் நினைவுக்கு வரும்போதெல்லாம் மங்கைகளின் அரவணைப்பிலுமே வைத்திருந்த இந்த பாம்புதான் பட்டத்து ராஜாவாக நடந்து கொண்டது எனலாம். ஆட்சி பொறுப்புக்கு நியாயமாக வந்திருக்க வேண்டிய இளவரசர் கைகுஸ்ருவை சுல்தான் அழைப்பதாக சொல்லி அனுப்பி டெல்லிக்கு வரவழைத்தான் வில்லன் நிஜாமுதீன். தலைநகரின் பிரதான வீதியில் நுழைந்த கைகுஸ்ருவை நிஜாமுதீன் நியமித்த கொலையாளிகள் வழிமறித்து பாய்ந்து தீர்த்து கட்டினார்கள். அதைத் தொடர்ந்து பல்பன் காலத்திலிருந்து விசுவாசிகளாக வாழ்ந்து வந்த பிரபுக்கள் ஒவ்வொருவராக மர்மமான முறையில் விஷம் வைக்கப்பட்டும், கழுத்து நெரிக்கப்பட்டும், குருவால் பாய்ச்சப்பட்டும் மேலுலகம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். எல்லா கொடுமைகளுக்கும் பின்னணியில் கச்சிதமாக இயங்கிய நிஜாமுதீன் என்னும் இந்த கபட ஓநாயை டெல்லியில் யாருமே சந்தேகப்படவில்லை என்பது வியப்பான விஷயம். ஆனால் வங்காளத்தில் டெல்லி சுல்தானின் பிரதிநிதியாக ஆட்சி புரிந்து வந்த புஹ்ரா கானை கவலை பிடித்தது. நிஜாமுதீன் மீது சந்தேகம் கிளம்ப மகனை திருத்த ஒரு படையுடன் டெல்லிக்கு கிளம்பி சென்றார் தந்தை. அங்கே வில்லனின் முழுநேர கைப்பாவையாக மகன் மாறிவிட்டிருந்தது கண்டு மனம் வருந்தி ஊர் திரும்புவதற்கு முன் மகனை தனியாக அழைத்து எச்சரித்துவிட்டு வேதனையோடு விடை பெற்றார் புஹ்ரா கான். அப்பாவை அனுப்பிவிட்டு கேக்யூபாத் அரண்மனைக்கு திரும்புவதற்குள் வஞ்சக அமைச்சரின் திட்டம் சுல்தானை வழிமறித்தது. மயக்க வைக்கும் ஒரு பெண் உருவில் கேக்யூபாத் சென்ற பாதையில் ஒரு அரபு குதிரையில் அமர்ந்து குறுக்கிட்டால் நிஜாமுதீனால் அனுப்பப்பட்ட ஒரு அழகு தேவதை. அரண்மனைக்கு திரும்பும் திட்டத்தை அந்தரத்திலேயே விட்ட சுல்தான் அங்கேயே அவளுடன் கூடாரம் போட்டு தங்கிவிட்டதாக தகவல். பிறகு குதிரையையும் அழகியையும் அழைத்து கொண்டு அரண்மனைக்கு வந்த சுல்தான் கேக்யூபாத் அமைச்சர் நிஜாமுதீனை அழைத்து ஆர்வத்துடன், அமைச்சரே, வரும் வழியில் என்று ஆரம்பிக்க, அவசரப்படாதீர்கள் சுல்தான் என்று நிஜாமுதீன் கண் சிமிட்டியவாறு அந்தப்புற கதவுகளை திறந்தான். அங்கே புத்தம்புதாக வரவழைக்கப்பட்ட அழகிகளின் அணிவகுப்பே நடந்தது. பேதலித்து போய் நின்ற சுல்தான் கேக்யூபாத் மனதில் இவனல்லவோ அமைச்சன் என்ற எண்ணம்தான் மேலோங்கி நின்றிருக்க வேண்டும். தந்தையின் அறிவுரைகள் தலை தெறிக்க ஓடிப்போயின. மலர் கூட்டத்திற்குள் காணாமல் போன வண்டை போல் அந்தப்புறத்து அழகிகளின் மென்மையான உடல்கள் கூடிய மறைந்து